வீட்டுக்கு அருகாமையிலே ஒரு கோழி பண்ணை உண்டு. 2024 ஆண்டு அதுக்குரிய ஆரம்பகட்ட வேலைகள் நடந்த பொழுது நாம் டிஎஸ் ஆபீஸுக்கும் சபைக்கு எம்ஓச்சுக்கு பிஹெச்ஐக்கு ஜிஎஸ்க்கு அறிவித்திருந்தோம். பக்கத்தில் கூலி பண்ண உழைக்கணும், ஒரே மனம் தாங்க இல்லாது, சாப்பிடலாம் கஷ்டமாக இருக்குது, பிள்ளைகள் படிக்க கஷ்டம், படுக்க இல்லாத மனமாக இருக்குது. இந்த பண்ணை அமைச்ச பிறகு தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. மற்ற இல்லாத ஆரம்பத்தில் நான் சூழல் கூட்ட போகிறேன். அல்லது இந்த இங்கே உள்ள ஊர் பொங்கலுக்கு இந்த கைத்தொழில் சின்ன வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி போட்டு பிறகு இப்படியெல்லாம் செய்து மனம் தாங்க இல்லாது. ஒரே சத்து ஜலிதுகள் ஒரே மணக்கம் சொல்லுற நாங்கள் போய் மணக்குறண்டு சத்து ஜலிதுகள் ஒரே மணக்குதுண்டு பிள்ளைகள் நாங்கள் பெரிய துன்பப்படுறோம். இதால் இருந்து கொள்ளையில் அங்களால் எனக்கு வீசிங் இருக்குது. அந்த மனத்தால் மழை காலம் எல்லாம் சரியாக இயலாமல் இருந்தது. இது இடைக்கிட ஒரே மனமாக இருக்குது, சாப்பிடவே முடியாமல் இருக்குது. இந்த எங்களுடைய கிராமத்தில் ஒரு கோழி பண்ணை நடத்துகிறார்கள். வலுக்கிட்டவாக வீடுகளுக்கு அண்மித்தடமாக எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்த போதிலும் அவர்கள் அதை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரே மனம் இருக்க முடியாது. வயது உள்ள நாங்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிட முடியாமல் சத்தி எடுத்து ப்ரெஷர் கூடி வருத்தங்கள்னால இப்போ இந்த 2-3 நாளைக்குள்ள போட்லேயும் இருந்துட்டு வந்திருக்கிறேன். நான் அவ்வளவு தாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். என் பேர் திருமதி சஜிதா அருள்நாதன். நான் உடையத்திற்கு சத்தியபுரமன் கிராமத்தில் இன்றைக்கு 40 வருடங்களாக வசித்து வருகின்றேன். இதனுடைய பிறப்பு பூர்வீக இடம். வீட்டுக்கு அருகாமையிலே ஒரு கோழி பண்ணை உண்டு. 2024 ஆண்டு அதுக்குரிய ஆரம்பகட்ட வேலைகள் நடந்த பொழுது நாம் டிஎஸ் ஆபீஸுக்கும் சபைக்கு எம்ஓச்சுக்கு பிஹெச்ஐக்கு ஜிஎஸ்க்கு அறிவித்திருந்தோம். அது சம்பந்தமாக அறிவித்து பிற அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தாமல் நிறுத்தியிருந்தார்கள். பின்பு சுற்றாடல் அதிகார சபைக்கு கூட நாம் தெரிவித்திருந்து அவர்கள் எமது வீட்டுக்கு விசிட் பண்ணி எமது கிராமத்திலே வந்து பார்வையிட்டு சென்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தந்த ஒரு வாக்குமூலம், தாங்கள் நெருக்கமான குடிகள் இங்கே காணப்படுவதால் தாங்கள் இந்த பண்ணை நடத்துவதற்குரிய அனுமதியை தாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி போட்டு போனவர்கள். அந்த வார்த்தையை நம்பி இருந்த நாங்கள் தொடர்ந்து இந்த வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. ஒரு கோழி பண்ணை போட்ட இடத்தில் பிறகு பல மடங்காக 4, 5 என்று சொல்லி ஒவ்வொரு பண்ணைகள் போட்டு அத்தோடு கோழி விற்பனை நிலையம், பிறகு தொடர்ச்சியாக ஆடு வளர்ப்பு போன்ற செயற்பாடுகள் நடைபெற்று சரியான துர்நாற்றம் வீசுவதால் எங்களால் தாங்க முடியாமல் இருந்தது. நாங்கள் அயலவர்கள் சேர்ந்து, அதாவது வீட்டுக்கு இந்த பண்ணைக்கு நெருக்கமாக இருக்கின்றவர்கள் குடிமக்கள் ஒவ்வொருத்தரும் இதை பற்றி விமர்சனம் தெரிவித்து எங்களால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி நாங்கள் திருப்பியும் தொடர்ந்தும் நாங்கள் அரசு தரப்புக்கு தெரிவித்திருந்தோம். 10வது சுன்னாகம் போலீஸ் நிலையத்துக்கு கூட நாங்கள் அதை முறையிட்டு போலீஸ் அதிகாரிகள் வந்து நம்மிடம் வாக்குமூலம் பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் நமக்கு சொல்லியிருந்த விஷயம், தாங்கள் இதை கோர்ட்ஸுக்கு விடுவோம்னு சொல்லியிருந்தார்கள். அதே நேரத்தில் பிரதேச சபை எம்ஓச் தாங்கள் இந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருப்பதாகவும் சொல்லியிருந்தார்கள். புதன்கிழமை மட்டும் நான் விசிக்கு திருப்பியும் கால் பண்ணி சரியான துர்நாற்றம் வீசுவது, எங்களால் இருக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, நிம்மதியாக தூங்க முடியவில்லை, தயவு செய்து இயற்கை தருகின்ற இந்த சுவாசத்தை கூட எங்களால் ஈஸியாக எடுக்க முடியாமல் உள்ளது என்று சொல்லி நாங்கள் மிகவும் மனவருத்தத்துடன் தெரிவித்திருந்தேன். அப்போது அவர்கள் எனக்கு சொல்லியிருந்தார்கள், தாங்கள் 14 நாளுக்குள் இதை கேன்சல் பண்ணுவதாக, தாங்கள் இதை நிறுத்திவிட்டோம், லைசன்ஸை தாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் என்று எம்ஓச்சும் கூட கூறியிருந்தபடினால நாங்கள் இதை இட்டு வரைக்கும் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். நேற்றும் நாங்கள் பிஹெச்ஐக்கு தெரிவித்திருந்து பிஹெச்ஐயும் வந்து பார்த்த பொழுது கூடு துர்நாற்றம் வீசுவதாக அவதானித்ததாகவும் தான் அதுக்கு அவர்களுக்குரிய வழியை சொன்னதாகவும் தான் இதை போயிட்டு தன் அலுவலகத்தில் சொல்லுவதாக நமக்கு கூறி சென்றிருந்தார். பக்கத்தில் கூலி பண்ண உழைக்கணும், ஒரே மனம் தாங்க இல்லாது, சாப்பிடலாம் கஷ்டமாக இருக்குது, பிள்ளைகள் படிக்க கஷ்டம், படுக்க இல்லாத மனமாக இருக்குது. அது நிப்பாட்டி விடியங்கள்லாம் இல்லை, கூலி பண்ணி விட்டு அனுப்பாடுறது எங்களுக்கு விருப்பம். இப்போ எனக்கு 54 வயது, இங்கே தொடர்ந்து இருக்கிறோம். இந்த காணி அவர் வித்த பிறகு தான் இந்த ஆக்கினியாக கிடக்குங்களுக்கு. இந்த பண்ணை அமைச்ச பிறகு தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. மற்ற இல்லாத ஆரம்பத்தில் இருந்தாலும் நான் சூழல் கூட்ட போகிறேன். அல்லது இந்த இங்கே உள்ள ஊர் பொங்கலுக்கு இந்த கைத்தொழில் சின்ன வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி போட்டு பிறகு இப்படியெல்லாம் செய்து மனம் தாங்க இல்லாது. பிள்ளைகள் அங்கே பக்கமே போக விரும்பாங்க. இந்த மனக்கன்னு சொல்லிடணும். நாங்கள் ஒரே சபை தான் போனாங்க. நாளே போலீஸும் வந்து விசாரித்தது, வாக்கில் வந்து விசாரித்தா கிளீன் பண்ணினோம். விசாரிக்காம விட அப்படியே குப்பையாக அப்படின்னா ஒரே மனமாக இருக்குது. பிஹெச்எல்லாம் வந்து பார்த்தா தான் பொம்சம் கொடுக்க இல்லைன்னு சொல்கிறாரு. இது அடுத்த முறையே செய்யணும். மகேந்திரன் சுதானந்தன். இதில் பக்கத்தில் இருக்க வழி இல்லை, ஒரே மனங்கள் இதுகள், பிள்ளைக்கு வருத்தம், ஒரே சாப்பிட இல்லாமல் இருக்குது, ஒரே சத்திகள் இதுகள், ஒரே மணக்கம் சொல்லுற நாங்கள் போய் மணக்குறண்டு சத்திகள் இதுகள் ஒரே மணக்குதுண்டு பிள்ளைகள் நாங்கள் பெரிய துன்பப்படுறோம். இருந்து கொள்ளையில் அங்களால் ஒரு நேரம் 2 நேரம் மண்டியில் காலமேலே ஒழும்பில்லாத கட்டத்தில் இருக்கிறோம். அவ்வளோ மனம் இரவுகள் ஒழும்பி வெளிகளில் வரையிலாமல் இருக்குது. சரியாக மணக்குது, சொல்ல ஒன்றும் இதன்னின இல்லையா. தயாதிபன் கௌசல்யா, உடுவில் சத்தியபுரத்தில் வசிக்கிறோம். இப்போ இந்த பாம் தொடங்கி 1 வருஷம் ஆயிட்டுது. எனக்கு வீசிங் இருக்குது. அந்த மனத்தால் மழை காலம் எல்லாம்
சரியாக இயலாமல் இருந்தது. இது இடைக்கிட ஒரே மனமாக இருக்குது, சாப்பிடவே முடியாமல் இருக்குது. இதுக்குரிய தகுந்த அதிகாரிமார்கள் நடவடிக்கை எடுக்கும். நான் திருச்செல்வம் அற்புதமில்ல கதைக்கிறேன், சத்தியபுரத்தில் இருந்து. இந்த எங்களுடைய கிராமத்தில் ஒரு கோழி பண்ணை நடத்துகிறார்கள். வலுக்கிட்டவாக வீடுகளுக்கு அண்மித்திடமாக எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்த போதிலும் அவர்கள் அதை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரே மனம் இருக்க முடியாது. வயது ஒன்று நாங்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிட முடியாமல் சத்தி எடுத்து ப்ரெஷர் கூடி வருத்தங்கள்னால இப்போ இந்த 2-3 நாளைக்குள்ள போட்லேயும் இருந்துட்டு வந்திருக்கிறேன். நான் அவ்வளவு தாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். அவர்கள் அதை இதுக்கு சம்மந்தப்பட்டவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டோம். ஆனால் அவர்கள் எந்த நடவடிக்கை இதுவரையும் எடுக்கப்படவில்லை. நாங்கள் மேலும் மேலும் வேதனையும் துன்பத்தையும் நோயிலையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். 45 வருஷமாக நாங்கள் இந்த கிராமத்தில் குடியிருக்கிறோம். எங்கள் கிராமத்தில் உள்ள அத்தனை பேருமே விரும்பத்தக்காத மாதிரி கதைச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவர்கள் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை. ஆனபடியால் எங்களுக்கு தயவு செய்து இதுக்கான மாற்றத்தை எடுக்க வேண்டும் என்று உரிய அதிகாரிகள் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். என் பேர் ஸ்ரீஸ்கந்தராஜா சசிகலா. எனக்கு 2 பிள்ளைகள், நான் கணவன் மனைவி. எங்களுக்கு 2 பேருக்கும் முட்டு இயலாது. இந்த சுவாசம் எங்களுக்கு ஒத்துக்கொள்ளுதில்லை. இதை எடுக்கிறது எங்களை விருப்பம். பொண்ணுத்துறை சாந்தகௌரி. எங்களுக்கு வீட்டில் இருக்கையில் அதுதான் மனமாக இருக்குது. அதோட நான் மூட்டு வருத்தக்காரி முறையிட்டு வந்திருக்கணும். வந்த இடத்துல நாங்கள் சொன்னாங்க எங்களுக்கு இப்படி மணக்குது தான் என்று சொல்லி இருக்கிறோம். 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நாங்கள் எங்களால் இது முடியாதுன்னு சொல்லி இந்த சமூக மக்கள் நாங்கள் சேர்ந்து, அதுக்கும் விசேடமாக இந்த கோழிப்பண்ணைக்கு அருகாமையில் உள்ள நபர்கள் ஒவ்வொரு குடும்ப தவளையும் சேர்ந்து நாங்கள் கையொப்பமிட்டு நாங்கள் இதை அனுப்பியிருந்தோம். அதே ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அவர்களிடம் அந்த நாங்கள் கடிதம் அனுப்பினதை ஏதோ ஒரு அலுவலகம், நாங்கள் கொடுத்த அலுவலகங்கள் திருப்பி அந்த கடிதத்தை அவரிடம் அனுப்பி உங்களுடைய கையொப்பமானு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பண்ணை உரிமையாளர்கள் கேட்டு அவரால் மனஸ்தாப்பட்டதினாலே இந்த கிராமவாசிகள் மிகவும் பயந்திருந்தார்கள். அப்புறம் திருப்பி நாங்கள் 2024ஆம் ஆண்டு இந்த வருடம் மாசி மாதம் திருப்பி நாங்கள் 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் நாங்கள் திருப்பி தொடர்ந்து நாங்கள் எங்களால் முடியாத பட்சத்தில் திருப்பமாக இந்த கிராமம் ஒரு 3/4 பேர் சேர்ந்து நாங்கள் திருப்பமும் கையொப்பமிட்டு நமது ஐஸ் நம்பர் எல்லாம் போட்டு நாங்கள் அவைக்கு பிரதேச சபைக்கும் எம்ஓச்சுக்கும் அனுப்பியிருந்த நாங்கள் அவர்களுக்கு அந்த கடிதம் கிடைக்கப்பெற்று சுற்றாடல் அதிகார சபைக்கும் நாங்கள் இதை அனுப்பியிருந்த நாங்கள் அவை அந்த லெட்டரை ஃபார்வர்ட் பண்ணி விசிக்கு அனுப்பியிருந்தவை. அவை பார்வையிட்டு சென்றவைகள். ஆனால் என்ன முடிவு என்று எங்களுக்கு இன்னுமாக தெரியவில்லை.